ஸோ இப்போ பாருங்க ஜஸ்ட் லீஃப் வந்து நம்ம இதுக்கு முன்ன பார்த்த பேசிக் எலிமெண்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஓகே ஈஸ்வரி மேம் நோ ப்ராப்ளம். ஸோ இங்கிருந்து இதை என்ன பண்றேன் அப்படின்னா லைனை அட்டாச் பண்றேன். அதாவது சாரி தெரியுதுங்களா? ஸோ 2 டாட் வச்சுட்டு லைன் போட்டுட்டு இன் பிட்வீன்ல எங்கேயுமே நான் எடுக்கலாம். இப்போ நார்மலா பாருங்க நம்ம வெயின்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ வெயின்ஸ் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா தெரியல. ஸோ நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. லைட்டா அப்படி 1 போட்டு டாட் வச்சு 1 அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த டிசைனை தான் நம்ம தொடர்ந்து போட போறோம். இப்ப பிளர் ஆகாது, இப்ப பிளர் ஆகாது சரிங்களா? ஸோ இதை வந்து நான் தொடர்ந்து போடுறேன். என்னோட கைக்கு வந்து ஜூம் போயிடுது, அதனால கொஞ்சம் கீழே வச்சு போடுறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ மேலேயும் கீழேயும் இதை கண்டினியூவா போடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஷாலினி மேம். தெரியுதுங்களா? ஸோ கண்டினியூவா தெரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் வெயின்ஸ் இதுவே வந்து என்னது ஒரு லீஃப் டிசைன். இது வந்து நம்ம பேசிக் கிளாஸ்லயே பார்த்துருப்போம். இருந்தாலும் லீஃப் டிசைன் அப்படின்னவே நான் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன். போத் மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி கீழே போடணும். தெரியுதுங்களா? வெயின்ஸ் லைன் வச்சு டாட் வச்சு லைன். ஓகேவா? ஸோ இது டிசைன் தெரியுதா? இது வந்து நம்ம பேசிக்லயே பார்த்தாச்சு, பட் இருந்தாலும் ஒன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதை வச்சு இன்னும் பார்க்கலாமா? நம்ம சென்டர்ல 2 லைன் போட்டுமே போடலாம். இது அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் இது அப்படியே நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் வளைச்சு போடுறேன், நல்லா பாருங்க. ஸோ அப்படியே வளைச்சிட்டு இதுக்கு மேல அந்த டிசைன் போடுறது. சரிதா? ஸோ சேம் எலிமெண்ட் தான், பட் நம்ம அந்த இன் பிட்வீன்ல போடுறது மட்டும் வளைச்சு போட்டிருக்கோம். சரிதா? Anushya ma'am, now I feel good, thank you. தெரியுதா? ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், 1 minute எடுங்க. ஓகேவா? ஸோ இந்த டிசைன் கிளியரா புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஸோ இது லீஃப் எல்லாமே பேசிக் தான், ரொம்ப 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 ஈஸியானது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 2 லைன். சரிங்களா? நம்ம இந்த இதே இடத்துல 2 லைன் போட்டுமே போடலாம் இங்க. ஓகேங்களா? எஸ் A3 சைஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இங்க வந்து டபுள் லைன் போட்டுக்கிறேன். நம்மளோட விருப்பம் தான், ஒன்னும் போட்டுக்கலாம் 2ம் போட்டுக்கலாம். சரிங்களா? தட்ஸ் ஆர் விஷ்.
ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா 2 போட்டுக்கிறேன். தெரியுதா? ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து எண்ட் ஆகக்குள்ள லைட்டா இதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த தண்டு மாதிரி லீஃப்க்கு. ஸோ இங்க என்ன பண்றேன் நல்லா பாருங்க. ஓப்பன் கர்வ், க்ளோஸ் கர்வ். சரிங்களா? என்னோட ஆடியோ எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? ஸோ ப்ளீஸ் ஆன்சர். இஸ் மை ஆடியோ கிளியர் டு ஆல்? ஓகே. ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க. ஓப்பன் கர்வ் தெரியுதுங்களா? இப்ப அப்படியே அதை க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் கர்வ். ஸோ இதே மாதிரி கண்டினியூ. ஓப்பன் கர்வ், க்ளோஸ் கர்வ். ஓகேவா? நம்ம போடுறதெல்லாம் சேமா வரணுன்றதுக்காக நம்ம வேணா அப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓப்பன் கர்வ், க்ளோஸ் கர்வ். ஓப்பன், க்ளோஸ். ஓகேவா? லைட்டா சின்னதாக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் ஓப்பன் கர்வ், க்ளோஸ் கர்வ். ஓப்பன், க்ளோஸ். ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ். உங்களுக்கு எப்படி எதை மாதிரி போட்டா இருக்குமோ அதே மாதிரி. ஒண்ணுமே இல்லை. சி டபுள் சி மாதிரி லைட்டா போட்டு பல்ஜ் ஆக்கணும், அவ்வளவுதான். சென்டர்ல ஜஸ்ட் ஒரு லைன். சரிதா? ஸோ இதுவுமே ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2 லைன் போட்டுட்டு மேலே கீழேயும் போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே நான் எப்படின்னு கிளியரா சொன்னேன். உங்களுக்குலாம் இது இப்ப பார்த்தாலே போடலாம். பிகாஸ் எல்லாமே வந்து பேசிக் எலமெண்ட் வச்சுதான் இருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஜஸ்ட் டாட் வச்சு சரிதா? ட்ரையாங்கிள் ஷேப்க்கு எப்படி டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சுட்டு இந்த டாட்டை லைனால ஜாயின் பண்ணிக்குவேன். தெரியுதா? ஸோ இப்படி பண்ணிட்டு இந்த இன் பிட்வீன் கேப்ல நான் என்ன பண்றேன்னா லீஃப் இதோ இங்க தெரியுதுங்களா அந்த வெயின்ஸ். ஸோ இந்த கேப்ல நான் இது மாதிரி இங்க போட்டுட்டு போறேன். ஓகேவா? ஸோ இது நம்ம டபுள் லைனா போட்டு கூட போடலாம். தெரியுதா இது? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒரு லைன் இப்ப பாருங்க. ஸோ டோட்டலா இந்த 4 வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இப்போ நான் இதுல நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதுல ரிப்பீட்டட் டிசைன் நம்ம லீஃப்ல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் டிசைன் தான் போட்டிருக்கோம். இப்படி வளைக்கணும். ஸோ இதே மாதிரி நான் போடுறேன் பாருங்க. ரிப்பீட்டடா ஒண்ணுத்துல கவனிக்கலனாலும் இன்னொன்னுத்துல கவனிங்க. இப்போ டாட் வச்சு இப்படி கர்வ் மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஈவனா வரணும்னா ஜஸ்ட் நீங்க இப்படி மார்க் பண்ணி கூட ஈவனா போட்டுக்கலாம். தெரியுதா? ஸோ எப்படி போட்டிருக்கேன்னு இதே மாதிரி கீழே போடுங்க. ஓகேங்களா? நீங்க டெஸ்ட் வந்து மேபி ரொம்ப டிலேவா அட்டன் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு.
ஓகேங்களா? நோட்ல போடக்குள்ள ஒவ்வொரு நாளுமே நான் என்ன மாதிரியான ஹோம்ஒர்க்ஸ் பண்ணணும்னு ஆடியோ சொல்லிப்பேன். ஸோ அன்னைக்கான ஆடியோ என்னன்னு போய் பாருங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி அன்னைக்கான ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ லைட்டிங் சரியில்லாததெல்லாம் டார்க் கலர்ல இருக்கு. ஸோ நீங்க டிசைனை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாருங்க. ஸோ லைன் போட்டுட்டேன். சேம் இதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்களோட கிளாஸ் லீடருக்கு, அதாவது உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் எல்லாம் ஷேர் பண்றாங்க இல்லையா, கிளாஸ்ல ஜாயின் ஆகணுன்ற லிங்க் ஷேர் பண்றாங்க, ஏதாவதுன்னா ஆடியோ போடுறது, டெய்லி மோட்டிவேஷன் வீடியோ போடுறது, அவங்களுக்கு தான். ஓகே மேம். ஸோ ரிப்பீட்டட் டிசைன் தான் அகைன் போடுறேன். ஓகேவா? ரிப்பீட்டட் டிசைன் தான், பட் இதுல என்ன சின்ன சேஞ்ச் அப்படின்னா, ஜஸ்ட் நான் இதை ஃபில் பண்றேன் ஒன்னு விட்டு ஒன்று. இதுக்கு ஆப்போசிட் சைட், அப்படி இதுக்கு ஆப்போசிட் சைட், அப்புறம் இதுக்கு ஆப்போசிட் சைட், இதுக்கு ஆப்போசிட் கீழே, இதுக்கு ஆப்போசிட் மேல. தெரியுதுங்களா? சோ இதே மாதிரி ஒண்ணு விட்டு ஒண்ணு. இது எல்லாமே லீஃப் டிசைன். ஈச் ஒன்னுக்கும் தனித்தனி நேம்ஸ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் காமனா லீஃப்ல வரும். ஓகேவா? சோ இந்த சிக்ஸும் அண்டர்ஸ்டாண்டா? இந்த டிசைனை நம்ம வளைச்சி கூட போடலாம். இது பாருங்க, இது மாதிரி வளைச்சிட்டு, சோ இதுல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சின்ன சின்னதா சேஞ்ச் பண்ணி, தெரியுதுங்களா? சோ எலமெண்ட் எப்படி வரையறேன்னு. சோ இது மாதிரி எலமெண்ட் நம்ம வரைஞ்சி கூட, தெரியுதா? ஸோ ஜஸ்ட் இப்படி கர்வ் மாதிரி வரைகிறேன். நான் வரைகிறத நல்லா பாருங்க. ஸோ அங்க போட்ட அந்த டிசைன் ஜஸ்ட் ஆர்ட், அந்த கர்வ்ஸ் எல்லாமே வரணும், அவ்வளவுதான். ஸோ லீஃப்ல எப்படி வேணாலும் இது மாதிரி வச்சு நம்ம போடலாம். தெரியுதுங்களா? அப்படி ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இப்படி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பிக்கா வளைச்சு போடுறேன். அகைன் இது இப்படி வளைச்சிட்டு இந்த லைன் இப்படி இழுக்கிறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூவா நான் போடுறேன். அது வந்து நம்மளோட விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ அகைன் கீழே அது மாதிரி. சரிதா? ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இது மாதிரி அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒண்ணு விட்டு ஒண்ணுன்ற மாதிரி நம்ம தோராயமா ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணும் அதை ஃபில் பண்ணும்லாம் கிடையாது. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்ம அது மாதிரி நான் இப்போ போட்டேன்னா அதை பார்த்து நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ அங்கங்க ஒண்ணு ஒண்ணு ஃபில் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா பார்க்கவே அழகா இருக்கும். தெரியுதா? ம். அவ்வளவுதான். இது மாதிரி அங்க அங்க போட்டோம் அப்படின்னா பார்க்க ஃபைனலா வேணும்னா இதுக்கு மேல லைன் போட்டுக்கலாம். ஓகேவா?
அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லைக் சேம் மெத்தட் பட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சா. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சேமா வர மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் லைன் போட்டுட்டேன். லைன் போட்டுட்டு இதை பாருங்க, ஓப்பன் கர்வ் க்ளோஸ் கர்வ். அதே மாதிரி கீழே ஓப்பன் கர்வ் க்ளோஸ் கர்வ். தெரியுதுங்களா? இதே மாதிரி மேலேயும் கீழேயும் போடுறேன். ஓகேங்களா? ஹோம்ஒர்க்லாம் நான் வந்து வாங்க சொல்லியிருந்த நோட்ல நீங்க போடுங்க. நீங்க லேட்டா தான் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்ன வரைக்கும் நடந்த யூடியூப் லிங்க்ஸ் எல்லாம் உங்களோட கிளாஸ் லீடர் கிட்ட கேட்டு அதை வாங்கி பாருங்க மேம். ஸோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியுதுங்களா? இது மாதிரி ஓப்பன் கர்வ் க்ளோஸ் கர்வ் போட்டுட்டு ஸோ இது மாதிரி சி மாதிரி ஒன்று போட்டு அப்படியே இதை வளைச்சி விட்டுருங்க. ஸோ ஷார்ப்பா இப்படி சி மாதிரி போட்டு இதுக்கு வளைக்கிறேன். தெரியுதுங்களா? இதுதான் லீஃப் டிசைன். இது மாதிரி தான் வரையணும். ஸோ ஜஸ்ட் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இட் வில் கம் குட். ஸோ நான் இதை மாதிரியான ஷேப்ஸ்ல இதை வரைகிறேன் அப்படின்றதெல்லாம் நல்லா கவனிங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிட்டு இது மாதிரி ஓப்பன் கர்வ் க்ளோஸ் கர்வ் மாதிரி போட்டு இப்படி வரைஞ்சிட்டு ஸோ லைக் இதுல சென்டர்ல என்னன்னா இது மாதிரி தெரியுதுங்களா? நம்ம வேணும்னா டபுள் லைன் கூட போட்டுக்கலாம். இப்போ இதுல அங்கங்க ஃபில் பண்றது. ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் சைடு தெரியுதா? இதை இங்க ஃபில் பண்ணிட்டு இதை இங்க ஃபில் பண்றேன். ஓகேங்களா? இந்த டிசைன் ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, லைட்டா வளைச்ச மாதிரி டபுள் லைன். ஸோ இதுக்கு மேல டிசைன் இதே மாதிரி தான் ஓப்பன் கர்வ் க்ளோஸ் கர்வ். தெரியுதா? ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ்னு போட்டுருக்கோங்க. கண்டினியூஸா ரிப்பீட்டட் டிசைன்ஸ் தான் வரும். இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் இவ்வளோ தனித்தனியா போடுறோம்னா அப்பதான் ஃபுல் ஹேண்டுக்கு அங்கங்க என்னென்ன டிசைன் வந்தாலும் நம்மளால போட்டு கவர் பண்ண முடியும். தெரியுதா? ஸோ ஈஸி. ஓப்பன் க்ளோஸ்னு தான் போட்டு போறேன். ஸோ போட்டுட்டு சென்டர்ல லைன் போத் சைட்ஸ். இப்போ சுத்தி திக் லைன் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த டிசைன் தெரியுதா? இதே மாதிரி நம்ம நிறைய டிசைன் போட்டுட்டே போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, லைன் போட்டுட்டேன். ஸோ இது மாதிரி ஷார்ப்பா தெரியுதா?
இப்போ இதுல வந்து இப்படி மேலேயும் கீழேயும் கர்வ் மாதிரி இங்க மட்டும் நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் கம்மியா, அப்புறம் ப்ரெஷர் அதிகமா கொடுத்து அப்புறம் கம்மி பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணிட்டு ஸோ திருப்பி ரிப்பீட்டடா நம்ம இதே மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் நந்தினி மேம். தெரியுதுங்களா? ஸோ இது மாதிரி போட்டுட்டு நம்ம அகெயின் என்ன பண்ணணும்னா இந்த லீஃப் டிசைன் சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் நல்லா தூக்கிட்டு இப்படி கத்தகம் மேம் தேங்க்யூ. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கா. நன்றி நன்றி. ஸோ தெரியுதுங்களா? இதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் சின்ன சின்னதா நம்மளே எது மாதிரி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்ப என்ன பண்றேன்னா பெருசுல இருந்து சின்னதா பண்ண போறேன். அதாவது பிக் டு ஸ்மால் அது மாதிரி. ஸோ அதே மாதிரி டூ. இதை விட இது கொஞ்சம் சின்னது, அப்புறம் அதை விட அது சின்னது. தெரியுதுங்களா? தேங்க்யூ எவ்ரிவன். இட் மீன்ஸ் a lot to me. தேங்க்யூ. இது தெரியுதுங்களா? ஆக்சுவலி ஈச் ஒனுக்கும் நான் செப்பரேட்டா தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் நான் வந்து இப்போ ரொம்ப கொஞ்சமா லைக் லிட்டில் பிட் கஷ்டத்துல இருக்கேன். நீங்க சொல்ற ஒவ்வொரு அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் தருது. சரிங்களா? ஸோ நன்றி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டாட் வச்சு லைன், டாட் வச்சு லைன், டாட் வச்சு லைன் தெரியுதா? ஸோ லைன் டாட் சென்டர்ல இதுல டாட் வரணும். ஸோ நீங்க இதை பெர்ஃபெக்டா போடணும். இன்னொரு விஷயம், ஸ்ட்ரைட்டா நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஸோ ரெக்கார்ட் நோட்ல போடணும்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா ரெக்கார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ரெக்கார்ட் நோட்க்கு நீங்க போங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எலமெண்ட் பாருங்க. வெயின்ஸ் தெரியும் இல்லையா? வெயின் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி டபுள் வெயின் போடணும். ஸோ நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. 2 லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு லைன் அண்ட் டபுள் லைன். சரிங்களா? இப்ப நான் வெயின்ஸ் போடுறேன் பாருங்க. ஸோ நம்ம வெயின்ஸ் எப்படி போட்டிருப்போம்? இப்படி போட்டு தானே வெயின். ஸோ இது கூட இன்னொன்னு போடுறேன். தெரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி டபுள் வெயின். ஸோ நான் மீண்டும் போடுறேன், தெரியலன்னா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வெயின் போட்டுப்பேன். தெரியுதுங்களா? இந்த வெயின் எதுவுமே கிடையாது, நம்ம இங்க போட்டோம் இல்லையா, இதுதான். கோணையா வருதுன்னா ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு அப்படிதான். நானும் எவ்வளவு கோணையா போட்டேன் தெரியுமா? ஸோ போட போடதான் எனக்கு நல்லா வரும். அதே தான், ப்ராக்டிஸ் தான் இங்க இம்பார்ட்டன்ட். ஸோ அகைன் இங்க இன்னொரு வெயின். ஸோ இது ரிப்பீட்டர் இந்த டிசைன் போடுறேன். தெரியுதா? ஒரு வெயின் போட்டுட்டேன், அப்படியே கீழே டபுளா. எஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தெரியுதுங்களா? கோனோட ப்ரெஷர் நான் சொன்னேன் இல்லையா, தம் ஃபிங்கர் வச்சு ஹேண்டில் பண்ணணும். நான் இங்க அழுத்த அழுத்த பேஸ்ட் இங்க எனக்கு வரும். அண்ட் நிறைய பேர் கோன் என்கொயரி கேட்டிருந்தீங்க. ஸோ பாத்தீங்கன்னா உங்களோட கிளாஸ் லீடரை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ கோன் பாதி பேருக்கு டிஸ்பேட்ச்மே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ தெரியுதா? டபுள் வெயின், ஃபர்ஸ்ட் ஒரு வெயின், அப்புறம் அகைன் ஒரு வெயின்.
சொல்லிட்டாங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகேங்களா? ஃபிங்கர்ஸ்ல போட யூஸ் பண்ணுவோம். அங்க சின்ன சின்ன எலமெண்ட் போட யூஸ் பண்ணுவோம். நம்ம போடுற எல்லாமே நமக்கு யூஸ் தான். ஓகேங்களா? சோ இந்த டிசைன் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ இந்த டிசைனை வச்சு இன்னொரு டிசைன் பார்க்கலாமா? இதே மாதிரி தான், பட் சின்ன சேஞ்சஸ் என்னன்னா, இது டபுள் லைன் போட்டோமா, இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல போடுறோம். ஓகேவா? இது சிங்கிள். எஸ், ஒரு டாட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இப்போ இதுல அகைன் இதே மாதிரி 2 வெயின்ஸ் போடுறேன். பட் இங்க என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, சின்ன சின்னதா அப்படி லைன் மேல 3 லைன் மாதிரி சின்ன சின்னதா போடுறேன். சோ அகெயின் வெயின்ஸ். திருப்பி இந்த சின்ன சின்ன லைன், அகெயின் வெயின்ஸ், திருப்பி சின்ன சின்னதா. சோ வெயின்ஸ் போடக்குள்ள லைட்டா இங்க பாருங்க பல்ஜ் ஆக்கி, தெரியுதுங்களா? சின்னதா 3 லைன்ஸ். சோ அதே மாதிரி ஒண்ணுமே இல்ல, ஒரு லைன் போட்டு டாட் வச்சுட்டு அகெயின் போடுறோம், அவ்வளவுதான். சோ இப்போ இதுல என்ன சின்ன சேஞ்ச்னா, சின்ன சின்னதா டாட் அப்படி தெரியுதுங்களா? அங்கங்க அப்படியே இதுக்கு மேல சின்ன சின்ன டாட் வச்சுக்குவாங்க. தெரியுதா? எஸ், தேங்க்யூ. சோ இது தெரிஞ்சுதா இப்போ? எஸ், அந்த ஃபெதர் மாதிரி இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா. சோ இது பாருங்க, ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த டிசைன் நான் போடுறேன். சோ இதுக்கு நான் லைட்டா இப்படி மேல கொண்டு போறேன். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி போடுறேன்னா, இந்த இந்த எலமெண்ட்டை மீண்டும் மீண்டும், அதாவது இங்க போட்டோம் இல்லையா, அந்த எலமெண்ட். ஸோ இதுல இருக்கு இந்த எலமெண்ட். பட் அங்க நம்ம கொஞ்சம் தனித்தனியா இடம் விட்டு பார்த்தோமா, இங்க அப்படி இல்லை. ஸோ கண்டினியூஸா நான் இங்க போடுறேன். அப்படியே பக்கத்துல பக்கத்துல தெரியுதுங்களா? ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி பக்கத்துல பக்கத்துல. தெரியுதா? தேங்க்யூ. ஸோ அப்படியே பக்கத்து பக்கத்துல போட்டு கொண்டு வரேன். அந்த லைன் எப்படி கேர்வா போதோ, அதே மாதிரி நம்ம போடுற டிசைனுமே இந்த இடத்துல கரெக்டா அதுக்கு ஈக்குவலா கேர்வா நம்ம கொண்டு போகணும். சரிதா? ஸோ கீழே அகைன் அதே மாதிரி போடுறேன். தெரியுதுங்களா? ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்றேன்னா, நார்மல் லீஃப் மாதிரி இப்படி. ஏன் கண்டிப்பா ஃபைனலா குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு மேல திக்கா அவுட்லைன் கொடுத்துக்கலாம். தெரியுதா? ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு பிக் என்ன போடுறாங்களோ அது குரூப் வந்துடும். சரிங்களா? ஒருவேளை வரலனாலும் மறுநாள் சேர்த்து ஒன்னு அனுப்பிடுவாங்க.
ஓகேவா இது? ஸோ இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கவே. ஸோ ப்ராக்டிஸ் கோன் பிரைடல் கோன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான். பட் ப்ராக்டிஸ் கோன்ல வந்து நமக்கு ஸ்டெயின் வராது. பட் நம்மளுடைய பிரைடல் கோன்ல ஸ்டெயின் வரும். நீங்க ஏதாவது ஹேண்ட்ல ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நான்லாம் பிகினிங்ல நோட்ல பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணதை விட ஹேண்ட்ல வச்சு ப்ராக்டிஸ் பண்ணது தான் ரொம்ப அதிகமே. எனக்கு இன்னும் கேட்டா நான் ஹேண்ட்ல போடுறது இல்ல இதுல போடுறதை விட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். ஸோ அகைன் இன்னொன்னு பாருங்க. ஸோ லைட்டா அப்படி வளைச்சிட்டு ஓகே. ஸோ இங்க பிக் அண்ட் ஸ்மால் 3 டாட் இப்படி. ஸோ இதுல இப்படி எலிமெண்ட் சரிங்களா. மெஹந்தி மிக்சிங் பத்தி உங்களுக்கு இந்த கிளாஸ் ஃபினிஷ் ஆனதும் தான் மேம் ஃபர்தரா உங்களோட கிளாஸ்ல போடுவாங்க. ஸோ ப்ளீஸ் வெயிட். தெரியுதா? இப்போ இங்க மட்டும் இது மாதிரி இந்த சின்ன சின்ன ஒன்னா போட்டுக்கணும். நான் கண்டினியூஸா எத்தனை பேட்ச் ரன் பண்றேன். ஸோ எனக்கு அப்படியே மனப்பாடமா இருக்கும் அப்படியே டிசைன்ஸ் எல்லாம். வீடியோ தெரியுதா எல்லாருக்கும்? ஃபோக்கஸ் அவுட் ஆகுதா? ஓகே ஓகே. சம்டைம்ஸ் வந்து என்னோட ஹேண்ட் அங்க போகக்குள்ள அப்படி இருக்கும். ப்ராக்டிஸ் ஃபோன் நத்திங் பட் நீங்க எல்லாரும் ஃபோன் ரிசீவ் பண்ணிட்ட பிறகு ஃப்ரீசர்ல வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும். ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஒரு 1 hour இல்ல 45 minutesக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் ப்ராக்டிஸ் கோன்ன்றது. நான் இப்ப எப்படி பேப்பர்ல போட்டு காட்டுறேன் இது. அண்ட் அக்ரிலிக் ஹேண்டுன்னு ஒண்ணு இருக்கு, நார்மல் பிளாஸ்டிக் ஹேண்ட். அதுல வந்து போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றது ப்ராக்டிஸ் கோன். இதுல கலர் வராது. இப்ப நான் என் கையில வைக்கிறேன்னா கலர் வராது. ஆனா பிரைடல் கோன் அப்படின்றது ஸ்டெயின்காக வாங்குறது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஹேண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீசர் இல்லைன்னா எனக்கு தெரியல. ஃப்ரீசர் இல்லைன்னா உங்களால வைக்க ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நெய்பர் அது மாதிரி யார்கிட்டயாவது கொடுத்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீசர் இல்லாம வாங்குறது வேஸ்ட். ஏன்னா ப்ராக்டிஸ் கோன் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படிதான் வரும். ஸோ நீங்க எந்த கோன் யூஸ் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் இதுவாகும். இன்னும் ஒன்னும் அவ்வளோ ஃபேட் ஆகாது. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதுல நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஸோ இதுல பாருங்க, ஜஸ்ட் நான் உங்களுக்கு லைன் மாதிரி போட்டு போட்டு காட்டுறேன். ஸோ இப்படி லைன் மாதிரி போட்டுட்டு தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சின்னதா மார்க்கிங் இது. நீங்க டிசைன்ஸ் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்கன்றத பொறுத்து கோன்ஸ் தேவைப்படும். ஸோ நான் ஃபுல் கிளாஸ்க்குமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண ஆல்மோஸ்ட் 20 கோன்ஸாவது ஆகும். பட் நீங்க இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னுக்குள்ள அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் இது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நான் போட்டுட்டேன். இப்ப இதுல பாருங்க, நான் எந்த டைரக்ஷன்ஸ்க்கு வரைய போறேனோ அதுக்கேத்த மாதிரி ஒரிஜினல் லைன் போட்டுட்டேன். இதுல வெயின்ஸ் போடுறேன். தெரியுதா? ஒண்ணுமே இல்லை. ஒன் போடுறேன், டாட் வைக்கிறேன், திருப்பி ஒன் போடுறேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. தெரியுதுங்களா? ஒன் போட்டு டாட் வச்சு ஒன்.
பட் இத வளைச்சு அந்த ஸ்ட்ரக்சருக்கு பண்றோம். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த இடம். ஸோ இந்த இடம் நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அப்படியே திக்கா இப்படி வந்து ஸோ திக்காவே இப்படி விட்டுடணும். ஸோ இந்த சைடு நான் கொண்டு வர்றதோ அதே மாதிரி தான். தெரியுதா? ஸோ இது மாதிரி போட்டு ஜஸ்ட் அங்கங்க டாட் வச்சுக்கலாம். இட் வில் லுக் பெட்டர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம நிறைய டிசைன் போட்டுக்கலாம் லீஃப்ல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பாருங்க. நீங்க போட போடதான் மேம் வரும். ஸோ பிகினிங்லேயே வரல அப்படின்னு நினைக்க முடியாது இல்லையா? ஸோ போட போடதான் நம்மளுக்கு அதுக்கு ஏத்த மாதிரியா எக்ஸாக்டா வரும். ஸோ இது பாருங்க எல்லாரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டிட் a spider. Sorry, I'm doing a spider. So next one, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னே இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஸோ அந்த இதுவா இருக்கிற இடத்துல எல்லாம் ஸ்பைடர் தெரியுதா? ஸோ ஸ்பைரல் போட்டுட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னா டாட் ஓகேவா? ஸோ இந்த வெயின்ஸ் இது மாதிரி இந்த லீஃப் தெரியுதுங்களா? இது மாதிரி கண்டினியூவா போட்டுக்கலாம். தெரியுதா? ஜஸ்ட் இப்ப பாக்கணும் ரோஸ் பெட்டல்ஸ் மேல போடுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. சனிமா தானிமா இவ்வளவு சொல்லியே தரல. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இது தெரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி பார்க்கலாமா? கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்படி போட்டுட்டு இது பாருங்க 3 வெயின்ஸ் போடுறேன். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயின் அப்படின்றது இப்படி போடுறதுதான். நான் எனக்கு வேணும்னா இது ஸ்மாலா இருக்கலாம். சோ நான் இங்க 2 வெயின் போடுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன்னா இங்க ஸ்மால் பண்ணிருக்கேன். தெரியுதுங்களா? சோ இங்க கொஞ்சம் பல்ஜா போட்டிருக்கேன், இங்க கொஞ்சம் ரொம்ப இதுவா போட்டிருக்கேன். 1 மினிட் ஒரு எமர்ஜென்சி கால்.
ஓகேவா? ஸோ வெயின்ஸ் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், ஒரு லைன் போட்டு டாட் வச்சுட்டு அகைன் லைன் போடுற மாதிரி போடணும். அது நம்ம டிசைன்க்கு ஏத்த மாதிரி கன்வீனியன்ட்டா போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இதுல இந்த சென்டர் வந்து ஒன் போட்டு டாட் வச்சு நான் ஒன் போடணும்னு சொன்னது சென்டர்ல பல்ஜியா போட்டிருக்கேன். பிகாஸ் எனக்கு இந்த டிசைனுக்கு இது மாதிரி வேணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் இந்த பல்ஜினஸ் வந்து கம்மி பண்ணி கொஞ்சம் மெலிசா போடுற மாதிரி போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த வெயின்ஸை நம்மளுடைய டிசைன்க்கு எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரெஷர் ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஈவன் இதுவுமே வெயின் தான், தெரியுதுங்களா? ஸோ ஒரு ஒன் போட்டிருக்கேன், டாட் மாதிரி வச்சதை கொஞ்சம் நீட்டா டாட் மாதிரி போட்டு போட்டிருக்கேன். என்னோட பிரைட்ஸ் எல்லாம் லக்கிங்களா? தேங்க்யூ. ஸோ இப்ப பாருங்க அதே மாதிரி தான் நான் போடுறேன். வெயின்ஸ் போடுறேன்னா ஸோ 3 வெயின்ஸ் வந்து போடுறேன். லைக் இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தெரியுதா? பாத்தீங்களா? பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்க மாதிரி. அப்புறம் ஜஸ்ட் 3 லைன் இப்படி. ஸோ இதே மாதிரி கண்டினியூவா போடுறேன், போடக்குள்ள அழகா இருக்கும். வேணும்னா நீங்க சென்டர் இப்படி ஒன்று போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல பக்கத்துல இப்படி போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். தெரியுதா? எஸ், போட போட உங்களுக்குமே சரளமா வரும். நீங்க பாருங்க டிசைனுக்கு ஏத்த மாதிரி இந்த லைனை நீட்டி போட்டிருக்கேன். நான் இந்த கோனை வச்சு எப்போ ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா ப்ரொஃபஷனலி நான் இதுல இறங்கினேன் பாத்தீங்களா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நான் காலேஜ் படிக்கிறதுல இருந்தே பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் அப்பவே கத்துக்கிட்டேன் இதெல்லாம் எப்படிக்கோ நம்மளே செஞ்சு போடுறது, நமக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும், கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல தான் எனக்கு இந்த நாலேஜ் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு தெரியாது இல்லையா, ஓ இந்த கோனை நம்மளே செய்யலாமா அப்படின்னு. அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ அப்பெல்லாம் நானுமே நார்மல் ஷாப் கோன் தான் பண்ணுவேன். நான் எப்போ ஒன்ஸ் இதுக்கு மாறிட்டனோ அதுல இருந்து எனக்கு ஷாப் கோன் பார்த்தாலே அலர்ஜி. ஸோ அதுலலாம் ப்ரெஷர் ஒழுங்கா பண்ண முடியாது. பட் நான் ஸ்டார்டிங்ல அதுல போட்டேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதை விட எனக்கு இது ரொம்ப 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 பெஸ்டா இருந்தது. அதுல நான் ஒரு டிசைன் போட்டேன் அப்படின்னா 100க்கு ஒரு 70% மார்க் கொடுக்கலாம். ஆனா நான் இதுல ஒரு டிசைன் போடுறேன்னா அவுட் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் வரும். சரிங்களா? எஸ், ரொம்ப பர்ஃபெக்டா இதுலதான் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா வரும். நீங்களே பாப்பீங்க இங்க லைன் எல்லாம் பாருங்க எவ்வளவு கரெக்டா வருது அப்படின்னு. பட் அந்த இதுல வந்து நம்மளால போட முடியாது. ஏன்னா நானுமே அதை யூஸ் பண்ணிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல, அந்த ரீசன்காக தான் சொல்றேன். ஓகேவா? சோ இது எப்படி இருக்கு? சோ இந்த டிசைன் பாருங்க, இது மாதிரி நிறைய போடலாம். எனக்கே அச்சோ 1 hour அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய டிசைன் போடக்குள்ள. நைஸ் நெக்ஸ்ட் மீன்ஸ் வாட்? தெரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி வச்சு இது நல்லா கவனிங்க. ஜஸ்ட் லைன் தான் போடுறேன். தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் நான் போடாம இருப்பேனா? why are you telling like this மேம்? நான் போட்டுட்டு தானே இருக்கேன். சோ இதே மாதிரி கண்டினியூவா போடுறேன் பாருங்க. ப்ரெஷர் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கம்மியா கொடுக்கணும்.
இன்னும் ப்ராக்டிஸ் போன்ல ஸ்டெயின் தெரியாது. ஒன் மினிட். நோ நோ, நீங்க சாரி எல்லாம் கேட்க வேணாம். நான் இதுக்கே உங்களுக்கு சீக்கிரமா தான் போட்டுட்டு இருக்கேனா. ஓகே மேம், நீங்க நெக்ஸ்ட் எதுவும் எனக்கு அப்செட் ஆயிடுச்சு. வச்சுச்சோ நம்ம அப்ப டிலே பண்றோமா டிசைன் போடுறது அப்படின்னு. ஸோ ஒன் மினிட். சாரி. A3 நோட் கிடைக்கல அப்படின்னா A3 நோட் பேப்பர் இருக்கு, A3 சைஸ். சரிங்களா? அந்த A3 சைஸ் வாங்கி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். A3 வந்து நோட்டும் கிடைக்கல, பேப்பரும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல தான் A4K போகணும் நீங்க. ஓகேங்களா? நீங்க சிங்கோனை விட பிராக்டிஸ் கோன் வந்து யூஸ் பண்றது ரொம்பவே சூப்பரா இருக்கும். சீக்கிரமும் நீங்க கத்துக்க முடியும். சரிங்களா? சோ அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நீங்க இதுவா பண்ணுங்க. ஓகேவா? தெரிஞ்சதா? சோ இதை வச்சு நம்ம இன்னும் நிறைய போடலாம். எப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இது மாதிரி லைன் போட்டுட்டு சென்டர்ல வெயின் போடுங்க. அகைன் இது மாதிரி லைன் போட்டுட்டு சென்டர்ல வெயின்ஸ் போடுங்க. அது மாதிரி போட்டீங்கனாலுமே பார்க்க இன்னும் செம்மையா இருக்கும். நீங்க நான் வேணும்னா அது அது ஒண்ணு போட்டு காட்டுறேன். சோ நிறைய இருக்கு. எனக்கே அச்சோ என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்படியே பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு லீஃப் மாதிரி இருக்கு, அதை பார்க்கலாம். அமேசான்ல இருக்குங்களா? தேங்க்யூ. உங்களுடைய நேம் வந்து போட்டுட்டு இல்ல. இளைய நிலா. இளைய நிலாங்களா? தேங்க்யூ. சோ இங்க பாருங்க, நான் இதை எப்படி போடுறேன்னு தெரியுதா? நார்மல் லீஃப் மாதிரி போட்டிருக்கோங்க. ஒன் மினிட்.
சோ இதே மாதிரி டிசைனை நான் அகைன் பாருங்க இங்க கீழே போடுறேன். தெரியுதுங்களா? சோ அப்புறம் நெக்ஸ்ட் இங்க இந்த கேப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ another ஒன் இங்க. தெரியுதுங்களா? சோ பிக் டு ஸ்மால்ன்ற மாதிரி நான் போட்டுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். சோ இந்த டிசைன் பாத்தீங்களா, இதுவுமே லீஃப் டிசைன்ஸ் மாதிரி நம்ம போடணும். தெரியுதா? இது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது. ஓகேவா? சோ நம்ம பிரான்ச்சஸ் எல்லாம் வரைவோம் இல்லையா, அது மாதிரி இப்படி நமக்கு தேவையான அந்த கிளை மாதிரி போட்டுட்டு இப்படி இந்த இலை ஷேப். தெரியுதுங்களா? ஒண்ணு இது மாதிரி இலை ஷேப். இலை வந்து எல்லாமே ஒரே சைடு இருக்குமா, அந்தந்த சைடுக்கு இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம். இப்போ சென்டர்ல என்ன பண்ணுங்கன்னா இப்படி லைக் ஓ மாதிரி வளைச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இங்க டாட் வச்சு இப்படி. ஸோ இப்போ இந்த மீதி இருக்க எக்ஸ்ட்ரா பிளேஸ ஃபில் பண்ணிக்கலாம். தெரியுதா? வேணும்னா இப்படி போட்டுக்கோங்க. லைக் லீஃப். தெரியுதுங்களா? 3D லுக்ல இருக்குங்களா? எல்லாமே நன்றிகள் மேம். ஸோ லீஃப் அப்படின்றது ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாமே இப்ப நான் வந்து அப்படியே அவுட்லைன் மட்டும் போடுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? லீஃப்கான அவுட்லைன் மாதிரி. ஸோ நீங்களுமே ஏதாவது கொஞ்சம் பெருசா போடுறேன். தெரியுதுங்களா? இப்போ இது ஃபுல்லாத்தையும் நான் இப்படி வந்து ஷேடிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். ரொம்ப ப்ரெஷரை கம்மியா கொடுக்கணும். இது மாதிரி டிசைனுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்கணும். தெரியுதா? ஸோ ஃபுல்லா இது மாதிரி பண்ணிட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இத அவுட்லைன் போட்டுக்கிறேன். ஸோ லீஃப் வந்து ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும் இல்லையா? ஸோ இது மாதிரி ஒரு லீஃப். ஸோ இதுக்கு அந்த லைன் மாதிரி போறது இப்படி போட்டுக்கலாம். இதுலயே நிறைய இருக்கு. நீங்க போட போட உங்களுக்குமே வந்து நீங்க ஓனாவுமே கிரியேட் பண்ணலாம். தெரியுதா? ஸோ இப்படி அண்ட் இப்படி வளைச்சிட்டு இப்படி போட்டுடுங்க. இங்க பாருங்க. நம்ம லீஃப்னாவே காமனா இப்படி தானே போடுவோம், கரெக்டா? ஸோ நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸை விட இங்க பை பண்றது பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆன்லைன்ல மேபி அந்த ஃப்ளோன்றது எப்படி இருக்குமோ ஐ டோன்ட் நோ. தெரியுதா? எஸ். ஜஸ்ட் நான் டிரா பண்றதை பார்த்து அப்படியே பண்ற ஒர்க் தான். ஏன்னா உங்களுக்கு யூடியூப் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷனுமே இருக்கு. நீங்க பொறுமையா யூடியூப்ல நான் இதை மாதிரியான கர்வ்ஸ் எல்லாம் போடுறேன், இது மாதிரி எல்லாம் பண்றேன் அப்படின்னு.
Yeah, theory class is finished. So ஒரு டிசைனுக்கு மொத்தம் ஒண்ணு மட்டும் இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். யா தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் உள்ள மட்டும் ஷேடிங். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்மளாவே நிறைய கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்களுமே வந்து நியூவா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து தெரியுதுங்களா ஸ்பீடா போடுறேன்னா? தெரியுதா? ஸோ இது மாதிரி we can do lots of design. ஸோ ஃபுல்லி இதை ஃபினிஷ் பண்ணிக்கணும். யூடியூப்ல பொறுமையா பாருங்க மேம். ஓகேல நான் ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் நான் போடுறது நீங்க வாட்ச் பண்ணாலே போதும். ஸோ ஃபைனலா தானே கொஞ்சம் ஸ்பீடா போடுறேன், ஏன்னா ஒரு 2 3 டிசைன் கவர் பண்ணுவேன் அதனாலதான். இல்லைன்னா அதோட ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ ஃபைனல் ஒன் ஸ்லோவாவே போடுறேன் பாருங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அவுட்லைன் வந்து ஜஸ்ட் நான் எது மாதிரி போடுறேன் அப்படின்னு. ஓகேங்களா? தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக்கிக்கலாம், நோ ப்ராப்ளம், ஏன்னா அதை ஃபில் பண்ண தான் போறோம் நம்ம. ஸோ இப்போ அப்படியே இதை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணணும்.
புரியுதுங்களா? அதை மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? Can I show final output? தெரியுதுங்களா? So how was today class? ஃபுல்லா தெரியலனாலும் நோ ப்ராப்ளம் மேம். நான் வந்து உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் நோ ப்ராப்ளம். டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணவா? ஓகே, நீங்க வந்து குரூப்ல ஃபீட்பேக் ஷேர் பண்ணிட்டு வாங்க. கலர் ஃபேட் ஆகாது. நல்லா ட்ரை ஆன பிறகு போடுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆசை நிறைவேறும். சரிங்களா? நல்லா போடலாம். ஸோ ஃபீட்பேக் குரூப்ல ஷேர் பண்ணிட்டு வந்து இங்க டன்னு கொடுங்க. ஃபுல்லி நான் காட்டல மேம், எனக்கு இவ்வளவுதான் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு பிக்கா அனுப்புறேன், நோ ப்ராப்ளம். ஸோ டெஸ்ட் லிங்க் ஷேர் பண்ணவா? ஸோ நீங்க குரூப்ல வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணா மட்டும்தான் என்னால டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ண முடியும். ஓகே, நான் டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்றேன், பொறுமையா அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ ஜூம்ல வந்து உங்களுக்கு மெசேஜ் லிங்க் வரல அப்படின்னா மேபி உங்களோட ஜூமை வந்து நீங்க அப்டேட் பண்ணாம இருக்கலாம். ஸோ அதனால கூட உங்களுக்கு நான் அனுப்பி டெஸ்ட் லிங்க் வராம இருக்கலாம். சரிங்களா? சூப்பர், ஃபுல் மார்க், எக்ஸலன்ட். சரி, கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருங்க. சரிங்களா? ஸோ உங்களை நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா அதை நீங்க நினைச்சாதான் முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ இது வந்தாலும் ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, ஹெல்த்தியா இருங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன். உங்களுடைய யா யா ஸோ உங்களுடைய மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் லீடருக்கு சென்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? யா, தேங்க்யூ, பை பாய். ரெக்கார்ட் நோட் ஜஸ்ட் நாங்க சொல்றதை நீங்க செய்யுங்க மேம், அவ்வளவுதான். ரெஃபரன்ஸ் நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஸோ டெய்லி உங்களுக்கு ஆடியோ இது மாதிரி பண்ணணும்னு சொல்லுவோம், நீங்க அதே மாதிரி பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கான கிளாஸ் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான பிக் அனுப்பி இதே மாதிரியும் போட்டிருக்கோம்.
அகாடமில சொல்லியிருக்காங்கல்ல அந்த கோன் பை பண்ணுங்க மேம், இட் இஸ் வெரி பெஸ்ட். ஸோ நான் பாருங்க அதுல தான் போட்டு வச்சிருக்கேன். 30 above பார்த்தோமா? நோ. யா கண்டிப்பா. ஓகே கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். நோ ப்ராப்ளம் மேம். பார்த்துக்கலாம், நீங்க யூடியூப்ல பாருங்க சரிங்களா. இப்பதான் வந்தீங்க வரீங்களா? சரி ஓகே. ஸோ கிளாஸ்